சூடான டிப் செக்மெண்ட்ல டிப் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர், இப்போ வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு காஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட ஒன்று மாத்திரை சாப்பிடணும் இல்லை மருந்து குடிக்கணும் அப்படின்றாங்க. அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஏதாவது சரி பண்ணுறதுக்கான டிப் ஏதாவது இருக்கா? இப்போ ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணலாம்னா, சூடான பால் ஒரு கிளாஸில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளையும் ஒரு 10 மிளகு வந்து நல்லா இடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே போடணும். ஏன்னா இப்போ மிளகுத்தூள்னு சொல்லி நம்ம கடைகளில் கிடைக்கிறது நிறைய பப்பாயா சீட்ஸ் வந்து அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ பியூரான அந்த ஹெர்ப் எடுத்துக்கும் போது தான் கண்டிப்பாக அதனோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சூடான பாலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 10 மிளகுனுடைய தூளை வந்து நல்லா இடித்து அதில் போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே குடிக்கலாம். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வறட்டு இருமல் இருக்கும், இருமல் வரும், ஆனால் சளி இருக்கும், பட் சளியே வந்து ட்ரை காஃபாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா இதே காம்பினேஷனோட ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யும் கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பசை கிடைக்கும் போது வறட்டு இருமலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நல்ல டேஸ்டியான டிப்பாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து கோல்ட் காஃப் மாதிரியான விஷயங்கள் வந்தால் மருந்து பக்கம் தலை வச்சே படுக்க வேணாங்க, ஈஸியான டிப் இருக்குல்ல.